அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிரன் என்பது பொதுவாக சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு அதிபதி, அதே சமயத்தில் களத்திர காரகன், திருமண ஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த சுக்கிர பகவான். ஸோ அப்பேற்பட்ட அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற 29/6/2025 அன்று அந்த சுக்கிர பகவான் மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு பயிற்சியாகிறார். அதாவது காலச்சக்கரத்தினுடைய 2வது வீடான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார். ஸோ இது எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வருகின்ற அந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை, அதாவது இந்த 27 நாட்கள் அந்த சுக்கிர பகவான் தன்னுடைய அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலும், சந்திரனுடைய நட்சத்திரத்திலும், செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்க போகிறது. அந்த சுக்கிர பயிற்சியால் இந்த 12 ராசிகளுக்கும் என்ன பலன் என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன், எப்படி இருக்கும்? உத்திராடம் 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், திருவோணம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், அவிட்டம் 1, 2 ஆக இந்த 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள். பொதுவாக இந்த மகர ராசி என்பர்கள் உழைப்பே உயர்வு என்று சொல்லக்கூடியவர்கள், உழைப்பு தான் தெய்வம், கடவுள் என்று நினைக்கக்கூடியவர்கள், உழைப்புக்கு அப்புறம்தான் மற்றது எல்லாமே என்று நினைக்கக்கூடியவர்கள், தனக்கு இருக்குதோ இல்லையோ மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய, அயராத உழைக்கக்கூடிய தன்மை கொண்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியானது எப்படி இருக்க போகுது, எந்த நன்மையை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சுக்கிரனுங்கிறது யாரு? இந்த மகர ராசி என்பர்களுக்கு 5க்கும் 10க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுங்கிறது மகர ராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடியவன் தான் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இந்த மகர ராசிக்கு அமையும். ஸோ அப்பேற்பட்ட சுக்கிர பகவானானது இதுவரை 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலிருந்து இப்போ 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார். அப்போ 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகிறார். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக, ஸ்தான பலத்தோட வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகிறார். அப்போ 5ங்கிறது ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானமா இல்லையா, கடவுளினுடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 5ஆம் இடத்தில் பூர்வீகம் இருக்கிறது, பூர்வீகத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கு, உங்க சொந்த ஊருக்கு நீங்க சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கு. எங்கேயோ வெளிநாட்டில், எங்கேயோ வெளியிடத்தில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பூர்வீகத்துக்கு சென்று அங்கே ஒரு நட்பெயர் எடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது. அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்கு இது ஒரு உகந்த பயிற்சியாகவே இருக்கும். ஏன்னா நிறைய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் 5ஆம் இடம் என்பது குலதெய்வம். அந்த குலதெய்வத்தினுடைய அருளாசி பரிபூர்ணமாக இருக்கிறது அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். அப்போ குலதெய்வ வழிபாடு, கோயில் திருப்பணிகள் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது, அதற்காக முன்னின்று நடத்துவது, இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடம் என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய அமைப்பு. அந்த குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள். ஏன்னா 5க்குரியவன் வலிமை பெறுகின்ற காரணம். அப்போ குழந்தைகள் தன் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போகிறது, படிப்பு நன்றாக இருக்க போகிறது, நல்லா படிக்க போகுது, ஆசைப்பட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறாங்க. அப்போது படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். குழந்தை பாக்கியத்தில் குறை
யாக இருக்கின்றவர்கள், குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த காலகட்டம், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் 29/6/2025 இருக்கக்கூடிய ஒரு 27 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா 5க்குரியவன் 5லேயே வலுப்பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு அப்படின்ற சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில். அப்போது ஒரு புதிய உறவுங்கிறது உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறது. அந்த உறவுனால ஒரு நல்ல சந்தோஷம், மனமகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. ஒரு திருமணம் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், ஒரு குழந்தைக்கு பிறக்கும்போது அதை விட ஒரு சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் தான் சுகபோகத்துக்கு காரகர்த்தமாக இருக்கக்கூடியவர். ஸோ அவருடைய அந்த ஆட்சி பலமோட, ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மகரத்துக்கு நன்மை பெற காத்து கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும், அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதுவும் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி, ஜூலை 8ஆம் தேதி வரை சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்க போகிறார். சூரியன் 8க்குரியவனாக இருக்கார். அப்போ என்ன, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத விதத்தில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஸோ ஒரு வலியுடன் கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர், வலியுடன் கூடிய ஒரு ப்ரமோஷன், இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ப்ரமோஷன் திடீர் என்று கிடைக்கும். அப்போ திடீர் அதிர்ஷ்டம் தானே அந்த டைமு. ஸோ அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பு பெறும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அதே சுக்கிரன் தான் 10க்குரியவன். தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சுக்கிரன் தான். அவர் வலிமையாக இருக்க போகிறார். அப்போ தொழில் நன்றாக இருக்க போகிறது, தொழிலின் மூலமாக அபிவிருத்தி கிடைக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 10க்குரியவன் வலுப்பெறார் அல்லவா? அப்போ 10க்குரியவன் வலுப்பெறும்போது 10ங்கிறது தொழில் அல்லவா? அப்போ தொழில் நல்லது நடந்தே ஆக வேண்டும் அல்லவா? அப்போ ஒரு முயற்சிங்கிறது உங்களுக்கு பலிதமாகக்கூடிய அமைப்பு. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஒரு லோன் வாங்கி இன்னொரு அதாவது ஒரு விரிவுபடுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளும் இருக்கும். 10ஆம் இடம் என்பது பட்டம், பதவி, கௌரவம், புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அல்லவா? அப்போ பட்டம், பதவி, கௌரவம் நிலைநாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து பாருங்க, சுக்கிர பகவான் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். எது வரைக்கும்னா ஜூலை 20ஆம் தேதி வரை. ஸோ அந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திரனுங்கிறது மனதுக்கு காரகன். உங்கள் மன ஆசைகளை அத்தனையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். மனம் சம்பந்தப்பட்ட உங்கள் ஆசைகள், அபிலாசைகள் தீரக்கூடிய தன்மை, தாயினுடைய சார்ந்த விஷயங்கள், தாய் சம்பந்தப்பட்ட, தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், இதெல்லாம் களைய போகிற டைமு. அல்லது தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரும். தாய்க்கு உங்களுக்குள்ள ஒரு பாண்டு அதிகமாகக்கூடிய தன்மை. ஏற்கனவே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த பீரியடில் சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய அம்சங்கள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த இடைவெளி அப்போ நெருக்கமாகும். அப்போ இடைவெளியோடு இருந்தவர்கள் இப்போ நெருக்கம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அன்பு, பாசம், காதல், நேசம் என்பது இயல்பாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், கணவன் மனைவி சேர்ந்து ஒரு தொழிலை செய்யக்கூடிய தன்மை. 7ஆம் இடம்ங்கிறது கூட்டு தொழில் அல்லவா? அந்த 7க்குரிய வந்த சந்திரன். அப்போ கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள், ஏற்கனவே கூட்டு தொழில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்ல தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சிறப்பு. 7ஆம் இடம் சமூகம்,
நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லவைகள். 7ஆம் இடம் என்பது நண்பர்கள், புதிய நண்பர்கள், புதிய உறவுகள், அது ஒரு நண்பர் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கும். நெடுநாட்களாக ஒரு ஸ்கூல் டேஸில் இருந்த நண்பர்களுக்கு கூட அந்த பீரியடில் நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மை, அவர்கள் மூலமாக உங்கள் தொழிலோ அல்லது மற்ற விஷயத்திலோ சில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திர சாரம். அந்த செவ்வாய் என்கிறது உங்கள் ஜாதகப்படி யாருன்னா 4க்குரியவன், சுகத்தை கொடுக்கக்கூடியவன், வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியவன் அந்த செவ்வாய். ஸோ அந்த நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்கும். அப்போ ஒரு புதிய வீடு வாங்குவதற்கு உகந்ததா? உகந்தது. ஏன் உகந்தது அப்படின்னு சொல்றேன்னா, அந்த வீட்டுக்கு காரக கிரகம் வலுப்பெறார். ஒன்று ஸ்தானம் வலுப்பெறணும் அல்லது காரக கிரகம் வலுப்பெறணும். ஸோ அப்போ காரக கிரகம் இப்போ வலுப்பெறுது. அப்போ வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும், அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணலாம். அப்போ வீடு சம்பந்தப்பட்ட, சொகுசு சம்பந்தப்பட்ட, வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ இது உகந்த காலமாக அமையும். ஒரு சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரனுங்கிறது வீட்டு காரக கிரகம் அல்லவா, அவர் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அந்த எண்ணங்களை கொடுக்கும். நிலம் வாங்கக்கூடிய எண்ணங்களையும் கொடுக்கும். வாகனம், நிலம், வீடு, கட்டின வீட்டை வாங்குறது அல்லது வீடை கட்டி வாடகைக்கு விடுவது, அதன் மூலமாக தனப்பிராப்தத்தை அடைவது. ஸோ இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள். சுக்கிரனாலே சொகுசாக இருப்பது, கலைத்துறையில் ஈடுபடுத்தி கொள்வது. இந்த நிறைய மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் ஜொலிக்க போகிறீங்க. புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய தன்மை. டெக்ஸ்டைலில் நல்லா இருக்கும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நல்லா இருக்க போகுது. அழகு சம்பந்தப்பட்ட பொருள்கள் இதெல்லாம் விற்பனை சூப்பராக இருக்க போகுது. ஸோ சுக்கிரனால் அதீத நன்மை அடையக்கூடிய ஒரு ராசின்னா அது மகர ராசி. அப்போ நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் லக்கு கிடைக்கும், ஜாக்பாட் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரும். ஏன்னா உங்களுக்கு ராஜயோகாதிபதி சுக்கிரன். அவர் 5க்கும் ஒரு கோணத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி. ஸோ நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிர பேச்சியாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, எந்த டிகிரியில் இருக்கு, என்ன ஆதிபத்தியம் நடக்குது, இப்போ நடக்கின்ற தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், என்ன படிப்பு படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, என்ன கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும். இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.